ஹலோ காய்ஸ், பேக் டு மை சேனல். நம்ம பேஜுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நம்ம கோழி வளர்க்கலாம்னு இருக்கோம். கோழினா என்ன கோழினா, சாதா கோழி, அதாவது சிறுவடை கோழி வளர்க்கலாமா இல்லை பெருவடை கோழி வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. பண்ணை, அதாவது கறிக்கு விற்பனை பண்ணலாமா இல்லை கட்டு சேவல் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. இதில் எது பண்ணேன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதாவது உங்களோட விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள், எந்த மாதிரி வளர்க்கலாம்னு. ஆல்ரெடி நம்ம கோழி வளர்த்துருந்தோம், ஃபுல்லாக நிறையா வச்சுருந்தோம். ஒரு 20 கோழிக்கிட்ட, அதாவது பெரிய தாய் கோழி ஒரு 5 கோழி வச்சுருந்தோம். இடையில வெள்ளைக்கழிச்சல் நம்மளுக்கு அது என்னன்னே தெரியல, சின்னதாக நம்மளுக்கு இருந்துச்சு. இது வரைக்கும் வெள்ளைக்கழிச்சல் வந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக வளர்த்துக்கிருக்கோம். அதில் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால என்ன பண்ணுன்னு தெரியாமல் நம்மளை ஆஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போனால் ஒன்றும் படம் ஓடலை. எல்லாமே மொத்தமாக கூண்டே காலி பண்ணி விட்டுருச்சு. என்ன கோழி வளர்க்கலாம்ன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். கட்டுக்கு வளர்க்கலாமா இல்லை கறிக்கு வளர்க்கலாமா, சிறுவடை வளர்க்கலாமா, பெருவடை வளர்க்கலாமான்னு கமெண்டில் நீங்கள் உங்கள் கருத்தை பதிவிடுங்க. ஓகே, கூண்டெல்லாம் காமிக்கிறேன். இந்த கூண்டுலேயுமே கோழி ஃபுல்லாக வச்சுருந்தோம். அப்புறம் இந்த கூண்டு இதில் 2லேயுமே கட்டு சேவல் போட்டு வச்சுருந்தோம். ஒரு இதில் ஒரே ஒரு பெருவடை சேவலும் ஒரு இதில் சிறுவடை சேவலும் போட்டு வச்சுருந்தோம். இதுலேயுமே இப்போ இதில் இப்போ மேக்ஸிமம் முயல் அடைச்சி போட்டிருக்கு. இதுக்கு மேலே ஒரு கூண்டு பலகை போட்டு மேலே கோழி, இது கீழேயும் கோழி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் மேலேயுமே கோழி தான் வச்சுருந்தோம். கோழி ஃபுல்லாக டெத்தாகுமே, அது இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணுற, அதாவது முயலுக்கு ஸ்டோர் பண்ணுற ரூமாக இன்றைக்கி வச்சுருக்கோம். ஓகே காய்ஸ், இதோடு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு கேடி. பை காய்ஸ்.